எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொன்ன மாதிரி நான் அப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் சோகம் இருந்தாலும் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். நம்ம பைக் ரெடியாக இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணுங்கிற ஆர்வமும் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே நினச்ச மாதிரி நடக்கலை. சடனாக என்னோடய கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. இது கூட நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் அடுத்து நடந்த விஷயத்தை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. என்னோடய மைக் அடாப்டரும் டெட். நான் அந்த கொடைக்கானல் வீடியோவை 2 பார்ட்டாக தான் போடணும்னு நினச்சேன். அப்படி நான் செகண்ட் பார்ட் எடுக்க போகிறப்ப தான் நான் கவனித்தேன் என்னோடய மைக் அடாப்டர் ஒர்க் ஆகலை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. ஏன்னா அந்த விஷயம் நடக்கும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு ஏமாற்றம், ஒரு 1000 கேள்வி. இது நம்ம பேட் லக்கா, இல்லை இதுவும் பார்ட் ஆஃப் த ஜேர்னியா அப்படின்னு எனக்குள்ள 1000 கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் விட தெரியாமையே நான் அங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து கிளம்பிட்டேன். அப்படி கொடைக்கானல்லேருந்து நான் திரும்பி வர்றப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் இந்த சேனலுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், தப்புகள் பண்ணி தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேன். மேபி நான் பண்ண முதல் தப்பு இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த தப்புல இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் பண்ண தப்புல இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துருச்சு. அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அந்த இடத்துல நின்றாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான விடையை மட்டும்தான் நான் தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு நான் அதை எனக்கு ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இந்த தப்பு நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நம்பிக்கையை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோவிலேருந்து நான் ரியலைஸ் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் அதுதான். இந்த சேனலோட முதல் வீடியோ, நம்மளோட ஃபஸ்ட் விலாக், அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு பிளானே இல்லாமல் நம்ம எங்கே ஆரம்பிக்க போகிறோம், எப்படி அந்த வீடியோவை முடிக்க போகிறோம், என்னெல்லாம் அந்த வீடியோவில் பேச போகிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு யோசனை இல்லாமல் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு அந்த வீடியோவில் தெரியும். மற்ற எல்லா விஷயமுமே நான் ஆன் ரைடு, அதாவது ரைட் பண்ணும்போது பேசினது தான். நான் எதுவுமே ரெடி பண்ணிட்டு போகல. ஸோ ஒரு குழப்பத்தோடையும் ஒரு கேள்வியோடையும் எப்படி இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிற யோசனையோடையும் தான் அந்த முதல் வீடியோ இருந்துச்சு. ஸோ அப்படி எடுத்தது தான் அந்த முதல் வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு விலாக்கு நான் ஒரு ப்ராப்பர் எண்டிங்கு கொடுக்கல. அதுக்கு காரணம் நான் பண்ண தப்பு தான். கேமரா ஆஃப் ஆகும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கேமராவுக்கு பேக்கப் சார்ஜ் பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை. ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், கண்டிப்பாக ஒரு பேக்கப் சார்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை. அதை பற்றின ஒரு பிளானே இல்லாமல் நான் போயிட்டேன். அப்படி ஒழுங்கான பிளான் இல்லாமல் போனது தான் அந்த வீடியோ ஒரு எண்டிங்கே இல்லாமல் முடிஞ்சதுக்கான காரணம். அந்த வீடியோவை ப்ராப்பராக நம்ம எண்ட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷராக இந்த வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். அந்த விஷயம் நடந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3 வாரம் இருக்கும். ஏன் இவ்வளோ லேட்டாக நான் அந்த வீடியோ போடுறேன்னா அதுக்கு காரணம் அந்த மைக் அடாப்டர் தான். அந்த மைக் அடாப்டர் திடீர்னு ஒர்க் ஆகலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு மைக் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் போயிடுச்சு. அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணாதனால எனக்கு அந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. அந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாமல், ஒழுங்காக முடிக்க முடியாமல், என்ன பண்ணணும்னே தெரியாமல் நக்குன்னு ஒரு மைக் அடாப்டர் கிடைக்காது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா DJI Osmo Action 4. ஸோ டைப் C மட்டும் தான் அதில் கனெக்ட் பண்ண முடியும். மற்ற எந்த மைக்கையும் இதில் கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லாட்டி வயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு அடாப்டர் வாங்கணுமா, புதுசாக மைக் அடாப்டர் வாங்கி அதுவும் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை. அதுக்கு எனக்கு இருந்த 2 ஆப்ஷன். ஆஸ்மோ ஆக்ஷன் 4க்குன்னே செஞ்சு DJIயோட மைக் அடாப்டர் வாங்கணும், அப்படி இல்லாட்டி வயர்லெஸ் மைக் வாங்கிடணும். ஸோ இது 2ல் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்போ எனக்கு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரில. எனக்கு முடிவு எடுக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்படி நான் முடிவெடுத்து வாங்கினது தான் இந்த DJI மைக் மினி. எனக்கு என்னென்னா ஃப்யூச்சரில் லேக் ஆகாமல் வீடியோ போடணும் கைஸ், உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்கணும், ஃப்யூச்சரில் இந்த லேக் இருந்துடக்கூடாது, இவ்வளோ டைம் கேப் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற தாட் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ நான் யோசிக்காமல் மைக் மினி ஆர்டர் போட்டேன். ஸோ அது வர்றதுக்கும் எனக்கு ஒரு 4 days to 5 days டைம் ஆச்சு.
நான் மைக் மினி வந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு இந்த வீடியோ. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்கறதுக்கும் சரி, அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு லேட்டான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணம் தான். இந்த சேனலோட முதல் வீடியோ ஒரு குழப்பத்தோடையும் ஒரு சோகத்தோடையும் ஆரம்பித்து ஒரு புரிதலோடு முடியுது இந்த வீடியோ மூலியமா. இனிமேல் வர்ற வீடியோக்கள் கரெக்டான டைமுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வரும். அதை சொல்லிவிட்டு ஐ எம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ கைஸ். திஸ் இஸ் சிவராம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காற்றின் கதைகள் vlogs. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான கதைகளோட, இன்னும் நிறையா சுவாரஸ்யமான இடங்களோட உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது புதுசாக வாங்கின டிஜே மைக் மினியில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.